நீ யாருன்னு சொல்லு. ஏன் வந்தேன்னு சொல்லு. இங்க எப்படி வந்தேன்னு சொல்லு. 1 by 1 சொல்லட்டுமா இல்ல மொத்தமா சொல்லட்டுமா? ஒவ்வொரு ஆன்சருக்கும் மார்க் இருக்கா இல்ல ஏதாவது சாய்ஸ் கொடுப்பியா? எக்ஸ்கியூஸ் மீ, நீ மார்க் போட்டாலும் சரி, சாய்ஸ் கொடுத்தாலும் சரி, இல்ல தரலனாலும் சரி, இன்னும் நீ எத்தனை क्वेश्चंस கேட்டாலும் என் ஆன்சர் ஒண்ணுதான். நான் வந்தது உன்னை தேடிதான், உனக்காக மட்டும்தான். ஏன் இந்த பயம் உனக்கு? பொண்ணுங்களே பயம் இல்லாம தேடி வந்து நிக்கிறப்போ நீ பயந்தா எப்படி? பட் ஐ லைக் இட். ஐ லைக் யுவர் இன்னோசன்ஸ். என்ன உனக்கு விளையாட்டா இருக்கா? ஆமா. I'm impressed. What? ஏய், சிரிக்காத. சிரிக்காதன்னு சொல்றேன்ல. எதுக்கு டூரிஸ்ட் வீடு மாதிரி எங்களை வீட சுத்தி சுத்தி காட்டிட்டு வர? வேற எதுக்கு? சுத்தி பாக்குற சாக்குல சூர்யாவை சைட் அடிக்கதான். இங்க பாருங்க, சூர்யாவை நம்ம எல்லாரும் சேர்ந்து சைட் அடிக்கிறோம். 4 பேர் ப்ரப்போஸ் பண்ணலாம். யார் அவன் ஏத்துக்கிறானோ அது அவன் சாய்ஸ். மத்தவங்க 3 பேரும் விலகிடணும். இதான் நமக்குள்ள இருக்க அக்ரிமெண்ட். மறந்துடாதீங்க. மறக்கலடி. முதல்ல அவனை பாக்குறோம், ப்ரப்போஸ் பண்றோம். எங்க கூட்டிட்டு போற? சிரிக்காதன்னு சொல்றேன்ல. Will you shut up? ஏய், இரு. இது சூர்யா வாய்ஸ் தானே? இல்லடி, இது சூர்யா வாய்ஸ் இல்ல. இல்லடி, நிஜமாவே அது சூர்யா வாய்ஸ் தான். அவர் வாய்ஸ் எனக்கு நல்லா தெரியும். ஏய், முதல்ல பேச வேண்டியவன் நான். சீனியாரிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வாவ், you have so many fans man. Interesting. பேசாம இருக்கியா இப்போ? இங்கே எதுவும் பேசாத. ஏன் பேசக்கூடாது? ப்ளீஸ், தயவு செஞ்சு எதுவும் பேசாத. நான் பேசுவேன். தயவு செஞ்சு எதுவும் பேசாம இரு. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. கோ. போ. ஹாய் சூர்யா. ஹாய். பிரீத்தி உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? என்னங்க? அது நான் ரொம்ப நாளா சின்ன வயசுல இருந்தே. என்னது? பரவாயில்ல, சொல்லுங்க. ஐ லவ் யூங்க. அவ்வளவுதானா? என்கிட்ட நீங்க உங்க மனசு திறந்து சொன்னதால நானும் உங்ககிட்ட என் மனசு திறந்து பேசுறேன். நான் அவளை மட்டும் நேத்து மீட் பண்ணாம இருந்திருந்தா உங்க லவ்வ ஆக்செப்ட் பண்ணிருப்பேன். என்ன சொல்றீங்க? உண்மையதான் சொல்றேங்க. நான் நேத்து ஒரு பொண்ணை பார்த்தேன். பார்த்ததுமே எனக்கும் அவளுக்கும் நடுவுல ஒரு பாண்டிங். ஓய் செல்ஃபி, வா. என்னன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அன்பு. லவ்வா? அதுக்கும் மேல. நீங்க இப்ப பேசினத கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அட்லீஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி என்கிட்ட பேசிருந்தா கூட நீங்க அந்த பொண்ணை லவ் பண்ணிருக்க மாட்டீங்களா? கொஞ்சம் யோசிச்சிருப்பேன். அந்த பொண்ணுகிட்ட விலகி நின்னுருப்பேன். அவ மனசும் என் மனசும் கனெக்ட் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருப்பாளா? பரவாயில்ல, சொல்லுங்க. ரொம்ப அழகா இருப்பாளா? ரொம்ப அழகெல்லாம் சொல்ல முடியாது. உங்க 4 பேரோட கம்பேர் பண்ணி பாக்குறப்போ அவ சுமார் தான். கொஞ்சம் லூஸ். பைத்தியமா? சச்சா, முழு பைத்தியம் இல்ல, கொஞ்சம் லைட்டா. என்ன பண்றது, இந்த ஜென்மத்துல எனக்கு எழுதுனது அவதான். வா வச்சுக்கிறேன். ஒரு பையன் ஒரு பொண்ணோட கனெக்ட் ஆகுறது ட்ரெயின் டிக்கெட் மாதிரி தான்.
நாங்க புக் பண்ண நினைச்சத எவ்வளோ ஒருத்தி ரிசர்வ் பண்ணிட்டு போயிட்டா அவ்வளவுதான். எப்படி இந்த ரிசர்வேஷன் கேன்சல் ஆக சான்ஸ் இருக்குல்ல? அப்படி கேன்சல் ஆனா எங்கல்ல ஒருத்தி கன்ஃபார்ம் ஆகவும் சான்ஸ் இருக்கு. சோ நாங்கெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கோம். அப்பப்ப வந்து எங்க வெயிட்டிங் லிஸ்ட செக் பண்ணிட்டு போறோம். வாங்கடி போலாம். அடிப்பாவீங்களா மாம், நல்ல வேளை நீங்க இந்தியா வரல. அந்த காலத்தை விட இப்ப இருக்கிற பொண்ணுங்களாம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க. வா. ஆல்ரைட், இப்போ சொல்லு. என்ன சொல்லணும்? யார் நீ? பைத்தியம். என்னது? லூசு. அதுலயும் பாக்குறதுக்கு ரொம்ப சுமாரா இருக்கிற லூசு பொண்ணு. யாரு? நான் தான். நீ லூசா அப்படின்னு யார் சொன்னது? நீதான். நானா? நான் எப்ப சொன்னேன்? இப்பதான் அந்த பொண்ணுங்க கிட்ட சொன்னீங்க. ட்ரெயின்ல ஒரு பொண்ணு பார்த்தேன், அவ கூட கனெக்ஷன் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொன்னீங்க. ஆமா சொன்னேன். ட்ரெயின்ல நேத்து நீ மீட் பண்ணது என்ன தானே? அப்ப அந்த லூசு பொண்ணு நானே தானே இருக்கணும் அப்படின்னு நீயே நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்றது? நேத்து நான் ட்ரெயின்ல பார்த்த எத்தனையோ பொண்ணுங்கள்ல நீயும் ஒருத்தி. அப்படி இருக்கிறப்போ உன்னோட கனெக்ஷன் ஆயிடுச்சுன்னு நீயே புரிஞ்சுக்கிட்டா அது உன் தப்பு தானே? ஓ, அப்ப சரி, நான் வந்த வழியிலேயே கிளம்பி போறேன். நீ அந்த லூசு பொண்ணை தேடிப்போ. பாய். ஏய் ஏய், எங்க போற? நான் எங்கேயோ போறேன், உனக்கு என்ன? ஏய் நில்லு. ஏய், பேசாம இருக்கியா கொஞ்சம்? சூர்யா, இங்க கொஞ்சம் வரியாப்பா? வரேன். ஏய், எங்க கூட்டிட்டு போற? ஏய், உன்னதான். லோ, இதுல கேக்குற. போ. எங்க போற? ஷோ, என்னோட துளசி செடியும் லக்கேஜும் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். எங்க? கீழே டைனிங் ஹால்ல. நான் போய் ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல எடுத்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் வேண்டாம். ஷோ, துளசி செடி என் அம்மா கிஃப்ட் பண்ணது. பேக்ல நிறைய பணம் திங்ஸ் எல்லாம் இருக்கு. பாரு. நான் எடுத்துட்டு வரேன். நீ எங்கேயும் போகாம இங்கே இரு. ம். நீ எங்கேயும் போகாம இங்கே இருக்கணும். ஓகே. அதுக்கு தானே கடல் கடந்து வந்திருக்கேன். என்ன சொன்ன? நதிங். நான் இங்கேயே வெயிட் பண்றேன். ஓகே. யாரு இந்த கிழவி? அவ பையன் இவையே எதுக்கு எடுத்து வச்சிருக்கா? ஒருவேளை சொந்தக்கார ஏற்பாளோ? ஐயோ, நமக்குன்னு வில்லியா வந்து தொலைறார்கள். எல்லாரும் ஏந்திரிச்சு போயிட்டாங்க. இந்த பொண்ணு மட்டும் எங்க காணோம்? இதுக்கு மேல பந்தியில உட்காந்துருந்தோம்னா நம்மள திருடின்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. அந்த பொண்ணு வந்தாலும் சரி, வரலன்னாலும் சரி, நாம கிளம்பிடுவோம். அவ பேக்க இவன் எதுக்காக தூக்கிட்டு போறான்? ஐயோ, அவளுக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம்? ஒன்னும் புரியலையே. ஏற்கனவே அந்த பேக்கை கடைவீட்டை கொடுத்து வச்சிருந்தா அவகிட்ட இருந்து அடிக்கலான்னு பார்த்தா இவன் தூக்கிட்டு போறான். நடக்கிறது ஒண்ணுமே புரியலையே நாராயணா. என்ன பண்ணலாம்? சூர்யா மாமா கிட்ட நம்ம ரொம்ப விளையாடுறோமோ? பேசாம நம்ம யாருன்னு சொல்லிடலாம். சொன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு? வேணாம், இன்னும் கொஞ்சம் விளையாடி பார்ப்போம். சரி, நாமளே போய் பார்க்கலாம்.
எங்க போற? என் பேக். உள்ள வா. வா. இந்தா உன் பேக். ம். இந்தா உன் துளசி செடி. என் காசு இருக்குல்ல? இருக்கு. Thank you so much baby. ஏய், ஏன் என்னாச்சு? நான் உனக்காக உன்னை தேடி வந்தேன். நீ இப்படி ட்ரீட் பண்ணலாமா? This is not fair. இங்க பாரு. ஏதோ போனா போதுன்னு சிரிச்சு பேசினா ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்க. What? சிரிச்சு பேசுனியா? நீயா? எப்போ? ஒரே ஒரு தடவை அதுவும் லைட்டா சிரிச்ச. அதுவும் இந்த சின்ன மீசைக்குள்ள மறைஞ்சு போச்சு. நான் எதுக்கு உங்ககிட்ட சிரிக்கணும்? நீ என்ன என் கேர்ள் ஃப்ரெண்டா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஏதோ கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பேசினா ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறிய. லூசு, மென்டல், பைத்தியம்லாம் சொல்ற. ஐம் சாரி. நான் ஏதோ விளையாட்டா. பயந்துட்டியா? சும்மா. என்ன ஏமாத்த நினைக்காத. உண்மையை சொல்லு, நீ யாரு? நான் சூர்யா, ஐயோ, போச்சு. என் பாட்டி வராங்க. அப்படியா? நான் போய் அவங்கள பார்த்து பேசட்டுமா? அந்த வினைய வேண்டாம். வா. சூர்யா, எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோ. எதுக்கு ஒளியணும்? எங்க? பாத்ரூம் குள்ளையா? முடியாது. எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. இவளை எங்கன்னு போய் தேடுறது? ச்சே. எப்படி இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள தானே இருந்தாங்கண்ணா அவ. வா. போ 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 போ. டக்குன்னு ஒளிஞ்சுக்கோ. இந்த சின்ன இடத்துலயா? என்னால முடியாது. அதுக்கு பாத்ரூமே பெட்டர். ஏய், அதுக்கெல்லாம் டைம் இல்ல. கம் ஆன், கெட் இன். ஐயோ, இது என்ன காரா? ஏய், சொல்றத கேளு. உள்ள போ. இல்ல. ஏய், போ. போன்னு சொல்றேன்ல. போ. டோன்ட் ஷவுட். மதர் ப்ராமிஸ். கத்தக்கூடாது. அண்ணம்மா, உள்ள போன கால் தடம் மறுபடியும் வெளியில போகல. அப்போ நீ உள்ளதான் இருக்க. பத்மாவதி கல்யாண விஷயமா பேச போனியே, என்னாச்சு? ஸ்ரீனிவாசனை போய் பாத்தியா? பார்த்துட்டேன் அண்ணம்மா. அவரை பார்த்து பேசுனேன். என்ன சொன்னாரு?
அவருக்கு நம்ம பத்மாக்காவை ரொம்ப பிடிச்சிருக்கான். ரொம்ப சந்தோஷம். நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அவரோட அப்பா அம்மா அங்க வந்துட்டாங்க. இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது? அந்த பொண்ணு உள்ள வந்ததுக்கான சாட்சி பக்காவா இருக்கு. திரும்பி போனதுக்கு தடம் இல்லை. ஆக கன்ஃபார்மா இந்த ரூம்குள்ள தான் இருந்தாகணும். டோன்ட் ஷவுட். மதர் ப்ராமிஸ். கத்தக்கூடாது. ஐயோ, மூச்சு விட முடியலையே. ஓ மை காட். மாமா வேற காத்தாதானே சொல்லியிருக்காரு. இப்ப என்ன பண்றது? சூர்யா மாமா, சீக்கிரமா வாங்க. என்னால பிரீத் பண்ண முடியல. நானும் எவ்வளவோ பேசிட்டேன். அவங்க அப்பா அம்மாவை தாண்டி நம்ம பத்மாக்காவை தேடி வருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒன்னாலேயே அவங்கள பேசி சரி பண்ண முடியலன்னா நாம இந்த சம்பந்தத்தை விட்டுட்டு வேற நல்ல சம்பந்தத்தை தேடுறது தான் நல்லது. போ, போய் ரெஸ்ட் எடு. போ சூர்யா, போ. அக்கா, நான் உனக்கு பண்ண ப்ராமிஸை காப்பாற்ற முடியாம தோத்துட்டு வந்திருக்கேன்க்கா. அப்பா, ராஜா தேசிங் எம்ஜிஆர் மாதிரி இருந்தேன். அடிமை பின் எம்ஜிஆர் மாதிரி ஆக்கிட்டாங்களே. ஐயோ, இந்த சூர்யா பாய் வேற எப்போ வருவான்னு தெரியலையே. திக்கு திக்குன்னு இருக்கு. எங்கள் அண்ணன் செல்வ கணபதிக்கு கூட நான் அப்படி பயந்ததில்லை. பொடிப்பைய இவங்களுக்கு இவ்வளோ பயப்பட வேண்டியிருக்கு. ஓ, பேக்கு கிடைச்சாதான் பெட்டி கிடைக்கும், பெட்டி கிடைச்சாதான் பணம் கிடைக்கும். அந்த பொண்ணுகிட்ட ஒரு வேளை பேக்கை கொடுத்து சூர்யா அனுப்பியிருப்பானோ? சூர்யாவே ஒரு வேளை பேக்ல இருந்து பெட்டி எடுத்திருந்தா? ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? சாப்பிட்டியா இல்லையா? நான் டீ போட்டு எடுத்துட்டு வரவா? சாமி கும்பிட்டியா? பூஜையில பேசினதை கேட்டல்ல? சாமியே நிறைய சோதனைகளை கடந்துதா வாழுது. இன்னும் தூங்கலையா நீ? இல்லக்கா, தூக்கம் வரல. சரி, ரொம்ப நேரம் கண் முழிச்சு உடம்புக்கு எடுத்துக்காத. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் தூங்குறேன். என்னடா அது? மர்மப்படம் மாதிரி சத்தம் மட்டும் வருது, என்ன எதுன்னு புரியலையே. இங்கதான் எங்கிருந்தோ சத்தம் வருது, ஆனா எங்கிருந்து வருதுன்னு தெரியல.
கரெக்ட். மாட்டிக்கிட்டான். பிடிக்கிறேன்.